ஃப்ளேவர்ஃபுல் டைமில் இன்றைக்கி உப்பு உருண்டை இல்லைன்னா நீர் உருண்டை எப்படி வேணால் சொல்லாங்க. இது சாஃப்டானதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாங்க, ஹெவியாகவே இருக்காதுங்க. இது சாப்பிட்டானாக்கா இவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த நீர் உருண்டை இல்லை உப்பு உருண்டை இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடாயில் ஒரு டீஸ்பூன் கீ போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு முனையும் போட்டுக்கோங்க. வறுத்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு நான் அரை பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. அரை கப்பு மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு அரை கப்பு மாவையும் அதிலேயே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறட்ட பிறகு கொழுக்கட்டை சைஸாகவே இல்லை இப்படி உருண்டையாகவே பிடிச்சி ஸ்டவ்வில் 2-3 மினிட்ஸுக்கு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நீர் உருண்டை இல்லை உப்பு உருண்டை ரெடிங்க. இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கணுன்னாக்கா ஃப்ளேவர்ஃபுல் டைம் யூடியூப் சேனலில் பாருங்கள். தேங்க்ஸ்.